வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆடாத ஊஞ்சல் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். துளசிக்கு இன்னும் ஒரு 5 நிமிடங்களாவது பாய்ந்து வரும் ஆற்று நீரில் அமிழ்ந்து கிடக்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. அடக்கி கொண்டாள். கிருஷ்ணன் கோயிலில் மேளம் ஆரம்பித்து விட்டது. சாத்தப்பனின் அதே பௌலி அதே நாராசத்துடன் அலறியது. உடனேயே புறப்பட்டால்தான் தீபாராதனையை பார்த்துவிட்டு வீட்டை அடையலாம். அப்புறம் என்ன அப்புறம்? அரிசியை களைந்து பருப்பை அலம்பி தேங்காயை உடைத்து பூ எடுத்து கல்பாத்தி நதியின் படித்துறையில் ஏறி நடந்தாள். குளிக்கும்போது லேசாக இருந்த தூறல் இப்போது மழையாக வளர்ந்து விட்டது. ஈரப்புடவையில் இருந்து இன்னும் அதிகமாக நீர் வழிந்தது. படிகள் வழுக்கின. இந்த பாசி இன்னும் 3-4 மாதங்களுக்கு வழுக்கத்தான் போகிறது. இப்போதுதானே வைகாசியே முடிந்திருக்கிறது. இனிமேல் தினமும் மழை மழை மழைதான். துளசி மெதுவாக படியேறி நடந்தாள். சிறு சிறு கற்கள் குத்தின. வலித்தது. தினமும் வலிக்கிற வலி. மழை முகத்தில் அறைய நடந்தாள். புடவையின் கனத்தில் மழையின் ஆத்திரத்தில் அவளால் வேகமாக நடக்க முடியவில்லை. மேடு ஏறி இறங்கினாள். மூச்சு இறைத்தது. நாதசுரமும் மேளமும் பரஸ்பர எதிரிகளாக மாறி கோஷமிட்டன. கோயில் நடையில் இருந்து வெண்கல மணிகள் ஆரவாரித்தன. தீபாராதனை ஆரம்பித்து விட்டது. அவளுக்கு இன்னும் சற்றே வேகமாக நடக்க வேண்டும் என்ற ஆசை. முயன்றாள். மேடும் பள்ளமும் தெருவில் அலங்கோலமாக அங்கங்கே தலை நீட்டி நின்ற கற்களும் ஆசைக்கு அணை போட்டன. கடைசியாக ஒரு விதமாய் பழைய கல்பாத்தி கிருஷ்ணன் கோயிலை அடைந்தாள். சரவிளக்கு சங்கு விளக்கு ஆராதனைகள் எல்லாம் முடிந்து கற்பூர ஆரத்தி நடந்து கொண்டிருந்தது. ஏமாற்றம் தோன்றவில்லை. மங்களம் பாடும்போது கச்சேரிக்கு வருவது மாதிரியா கோயிலுக்கு வருவது? எப்போது வேண்டுமானாலும் அவளுடைய கிருஷ்ணனை பார்க்க வரலாம். வந்தாள். பார்த்தாள். என்னடி இன்னைக்கு இத்தனை தாமசம் நோக்கு? அருகே நின்ற அம்மணி கேட்டாள். கொஞ்சம் தாமசமாச்சு. பூவுடன் நின்ற துளசி கூறிவிட்டு மீண்டும் ஒரு முறை கிருஷ்ணனை பார்த்தாள். தினசரி அவள் வருகிறாள். இதே விக்கிரகம், இதே தீபாராதனை, இதே செவ்வரளியும் பன்னீர் பூவும். தினமும் அவள் கை கூப்புகிறாள். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று முணுமுணுக்கிறாள். இரு கன்னங்களையும் தட்டி கொள்கிறாள். பூவை கண்களில் ஊற்றிக்கொள்கிறாள். ஆனால் என்ன வேண்டிக் கொள்கிறாள்? இது அவளுக்கே தெரியவில்லை. என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றும் புரியவில்லை. கோயிலை விட்டு வெளியே வரும்போது, டி துளசி, உங்க ஆத்து வாசல்ல ஆட்டோ நிற்கிறது என்றாள் கூடவே வந்த அம்மணி. துளசி பார்த்தாள். பேண்ட் போட்ட ஒருவன் ஒரு கை பெட்டியுடன் இறங்கி மழைக்கு தப்ப வேண்டிய அவசரத்தில் வீட்டு படியேறி கொண்டிருந்தான். யார்டி அவன் என்று கேட்டாள் அம்மணி. நேக்கு என்னடி தெரியும்? அப்பாவோட கட்சிக்காரனா இருக்கும். இன்னைக்கு கோடதியில என்ன கேஸோ, யார் கண்டா? வாடி அம்மணி, நீ இப்படி நடந்தா நான் போய் சேர்றதுக்குள்ள அஸ்தமிச்சிடும். நீ போய்க்கோடி, நான் மெல்ல வந்துக்கிறேன் என்றாள் அம்மணி. துளசி வீட்டை அடைந்தாள். ஆட்டோ போயாகிவிட்டது. வந்திருக்கிறவன் யார் என்ற சிந்தனையே அவளுள் ஏற்படவில்லை. 1000 காரியம் இருக்கிறது செய்ய. ரேழியின் இடது புறத்தில் அப்பாவின் ஆபீஸ் அறை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. பேச்சு குரல் கேட்டது. ரேழியை தாண்டி கூடத்துக்குள் பிரவேசித்த போது ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த சாரதா, ஏண்டி பொழையை 2 இல்லையா? ஏண்டி இத்தனை நேரம் என்று கேட்டாள். துளசி எந்த நேரத்தில் வீடு திரும்பினாலும் அம்மா தவறாமல் கேட்கிற கேள்வி. மௌனமாக ஊஞ்சலை தாண்டினாள். துளசி, உங்ககிட்ட நான் நேத்துக்கே ராத்திரியே சொன்னேன், இன்னைக்கு நேரத்தை காலேஜுக்கு போகணும்னு. நீ இப்பத்தான் ஆடி பாடிண்டு வர. சின்ன அக்கா சீதா கழுத்து வரையிலே நின்ற கூந்தலை விரித்து போட்டு கொண்டு சீப்பும் கையுமாக மடக்கினாள். ஆத்துல கிணறு இருக்கு, குழா இருக்கு, இங்க குளிச்சு தொலைச்சா என்னவாம்? பொழையில குளிச்சாதான் ஆச்சா? மெர்சி கல்லூரியில் பிஎஸ்சி படிக்கிற தங்கை பாரதி எதையோ எழுதி கொண்டே கத்தினாள். நேக்கு முன்னால போன்விட்ட கலந்துதா, அப்புறமா உன் புடவைய மாத்திக்கோ.
பம்பாயில் இருக்கும் பெரிய அக்கா ஜெயாவின் 15 வயது பிள்ளை பாபு ஆணையிட்டான். தம்பி மணிக்குட்டியும் தங்கை காவேரியும் துளசியை விரட்டவில்லை. அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். துளசி புடவையை மாற்ற அறைக்குள் சென்றாள். ஈரத்தை களைந்துவிட்டு உடம்பை காய்ந்த ஒரு ஈரிழை தோர்த்த முண்டால் துடைத்தாள். வலது தொடையில் நேற்று ராத்திரி ஏதோ ஒரு பூச்சி கடித்ததில் அந்த இடம் சிவப்பேறி இருந்தது. பொன்னிற தோலில் இரத்த சிவப்பு. ஒரு தடவை பார்த்து கொண்டாள். மஞ்சளா அரைச்சு போட்டுக்கணும் என்ற மனம் முணுமுணுத்தது. அவசர அவசரமாக எதையும் செய்ய அவளுக்கு எப்போதுமே பிடிக்காது. மெதுவாக உடம்பை மறைக்க துணிகளை எடுத்தாள். குங்குமம் இட்டுக்கொள்ள நிலை கண்ணாடி முன் நின்றபோது தன் உருவம் முழுமையாக தெரிந்தது. 21 வயது இளமையுடன் பிரகாசித்தது. பாட்டி உயிரோடு இருந்தபோது அவளை சொர்ண விக்கிரகம் என்பாள். நிறமும் மூக்கும் மொழியும் அப்படி இருக்காம். இப்போது பாட்டியின் ஞாபகம் வந்தது. நீண்ட கூந்தல் இன்னும் காயவில்லை. வாரி சுருட்டி துவர்த்த முண்டில் புதைத்தாள். வட்டமான முகத்தில் என்ன குறை இருக்கிறதென்று ஒரு கணம் வழக்கம் போல ஆராய்ந்தாள். மழுமழு கன்னம், சற்றே பெரிய கண்கள், அப்பாவை போல வளைந்த மூக்கு, நெருக்கமான பற்களின் சீரான வரிசைகள். அவளுடைய பலம், தங்க நிறமும் மிருதுவான தோலும் வலிமையான உடற்கட்டும் இன்னொரு தடவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை எழுப்பும் முகமும் தான். அவள் அறையை விட்டு வெளியே வந்ததும் சின்ன அக்கா பொறுமினாள். ஏண்டி, புடவை உடுத்துக்கு இத்தனை நேரமா? 8:15 பஸ்ஸை பிடிக்கணும்டி. பிரின்ஸ்பால் எங்க எல்லோரையும் 9 மணிக்கு இருக்கணும்னு ஓர்டர் போட்டிருக்கார் என்றாள் சின்ன அக்கா சீதா. அவள் MA படித்த உதவி பேராசிரியை பேசுகிறாள். சித்தி, நேக்கு போன்விட்டா கலக்க போறியா இல்லையா? டி துளசி, மீண்டும் அம்மா. அவள் தொடர்ந்து கத்தினாள். நீ என்னைக்கு காப்பி கலந்து நான் என்னைக்கு கொட்டிக்க போறேன்? வேகத்திலே கொண்டாடி. ஊஞ்சலாடியது. துளசி சமையலறைக்குள் நுழையும் போது தங்கை பாரதியின் அலாரத்தை பார்த்தாள். எப்போதும் அதற்கு 1/4 மணி நேரம் அவசரம். 6:25. அம்மா சர்க்கரை இல்லாத காஃபி. 2 வருடங்களுக்கு முன்னால் டாக்டர் மூர்த்தி சாரதாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதென்று சொன்னாலும் சொன்னார். அதிலிருந்து அம்மாவின் குடியிருப்பு ஊஞ்சல்தான். ஒரு கரிகாய் நறுக்கி கொடுத்தால்தான் என்ன, டயபெட்டிஸ் ஏறிவிடுமோ? பாபு போன்விட்டா. எத்தனை அம்மா அப்பாக்கள் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொண்டு 1 ரூம் பிளாட் 2 ரூம் பிளாட் என்று பாம்பேயில் குப்பை கொட்டுகிறார்கள். ஜெயாவால் முடியவில்லையாம். பாம்பேயை விட பாலக்காடு எந்த விதத்தில் உசத்தி? ஜெயா என்றைக்குமே சமயம் வரும்போது இன்னொருத்தியின் புடவையை இரவல் வாங்குகிறவள். துளசி குளிக்க செல்வதற்கு முன்பேயே அம்மா, சின்ன அக்கா, பாரதி எல்லோரும் காஃபி சாப்பிட்டு விட்டார்கள். இப்போது அம்மா கேட்பது 2வது டோஸ். ஊஞ்சல் பலகையில் டபரா தம்ளரை வைத்துவிட்டு பாபுவிடம் போன்விட்டாவை நீட்டினாள். சித்தி, ஏன் இது இப்படி முதக்கிறது? நன்னாவே நீ கரைக்கலை. பாலில் முழுதும் கரையாத ஒரு சில தூள்கள் பாபுவின் கண்களை உறுத்தின. ஊஞ்சலில் இருந்து திரும்பும் போது அப்பா பரசுராமன் வந்தார். அவருடைய 58 வயதில் முன்மண்டை இளநீர் வழுக்கையாக இருப்பதில் தப்பு இல்லை. ஆனால் அவர் இவ்வளவு குண்டாக இருக்கக்கூடாது. வர வர அவருடைய கழுத்தும் தெரியவில்லை. அவருக்கே அவருடைய செருப்பும் தென்படவில்லை. துளசி, துளசி நின்றாள். மெட்ராஸ்ல இருந்து இவன் வந்திருக்கான். பேரு கீர்த்தி. இவனோட அப்பா வாஞ்சியும் நானும் லோ காலேஜில் ஒன்னா படிச்சோம். துளசி மனதில் வாங்கி கொண்டாள். இவன் இன்னைக்கு நம்ம ஆத்திலே இருக்கான். பல் தேய்க்கணும், காஃபி குடிக்கணும், குளிக்கணும், எல்லாம் பார்த்து செய்கிட்டையா? துளசி தலையாட்டினாள். அப்பா தொடர்ந்தார். கீர்த்தி, இவ என்னோட பொன், 5வது பொன். கெஞ்சினாலும் கிடைக்காதும்பா. இவளுக்கு தாழ 2 பொண்ணும் 1 புள்ளையும், மேலே 2 பொண்ணும் 2 புள்ளையும். 2ஆம் வந்தவள் இப்ப இல்லை. துளசி ஒரு நாள் இல்லேனா நாரி போயிடும். சரி, நீ வா, வீட்டை காட்டுறேன். போன மாசம் ஒரு ஜெர்சி வாங்கினேன். 15 லிட்டர் கறக்கிறது. நீ பார்க்கணும். கீர்த்தியின் அறிமுகம் துளசியின் மனதில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அவன் எதற்கு வந்தால் அவளுக்கு என்ன? அலமாரியில் இருந்து ஒரு டவலும் ஒரு புது சோப்பும் எடுத்தாள். டூத் பேஸ்ட் குளியல் அறையிலேயே இருக்கிறது.
பிரஷ் கொண்டு வரவில்லை என்றால் விரலாலேயே ஈஷி தேய்த்து கொள்ளட்டும். டி, மணி 6:45. சின்ன அக்கா சீதா அலறினாள். காய்கறி வர்க்கத்தை பார்த்த துளசி, எளவன் மொளகூட்டலை வைச்சு தொகையில் அரைக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டே பூசணிக்காயை எடுத்தாள். அறிவாள் மனை முன் உட்கார்ந்தாள். அவள் ஒரு நாள் இல்லை என்றால் வீடு நாறி போய்விடுமாம். மாசம் 3 நாள் வீடு நாறித்தான் போகிறது. குழஞ்ச சாதம், வேகாத பருப்பு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், மெர்சி காலேஜ், பிஎஸ்சி, இதுகளெல்லாம் சமைத்தால் அப்படித்தான் இருக்கும். கரிகாய் நறுக்கி கொண்டிருக்கையில் திடீரென்று அண்ணாவின் குரல் கேட்டது. அவனும் அவனுடைய மனைவியும் அதே கிராமத்தில் தனியாக இருக்கிறார்கள். அப்பாவின் 2 ஜூனியர்களில் அண்ணா சீனியர் ஜூனியர். சின்ன ஜூனியர் வாசோ. புது கல்பாத்தியில் தெரிந்தவர் ஒருவருடைய வீட்டில் ஒரு அறையில் வசிக்கிறான் வாசோ. அங்கேயேதான் பணம் கொடுத்து காஃபியும் சாப்பாடும். துளசி போடுகிற காஃபி ருசியாக மணமாக இருக்கிறதென்று சுதந்திரமாக வீட்டின் சமையல் அறை வரை வருகிறான். வாசுவுக்கு அப்பா அம்மா இல்லை என்கிற ஒரே காரணத்தால் அம்மா சாரதாவும் கரிசனம் காட்டுகிறாள். என்ன துளசி, இன்னைக்கு இளவன் முளகூட்டலா? அண்ணா ராமநாதன் எவர் சில்வர் கேரியரை கீழே வைத்தான். துளசி புரிந்து கொண்டாள். அண்ணா வீட்டில் அடுப்பு எரியாது. காத்தாலே உட்கார்ந்தா முளகூட்டலுக்கு தொட்டுக்கு என்ன செய்ய போற? தொகையில் கடுகு மாங்காய் இருக்கு. வெண்டைக்காய் பச்சடி நன்னா இருக்கும். துளசி பதில் சொல்லவில்லை. தம்பி மணிக்குட்டியும் தங்கை காவேரியும் தூங்கி எழுந்து பல் தேய்த்து பாலும் சாப்பிட்டாகிவிட்டது. மெர்சி காலேஜ் பாரதி துளசியை கேட்காமலேயே அவளுடைய புடவையை கட்டிக்கொண்டு கண்ணாடி முன் நின்று முகத்தை அப்படியும் இப்படியுமாக பார்த்து கொண்டாகிவிட்டது. கல்லூரி உதவி பேராசிரியை 7:45 உட்கார்ந்து 7:50 தட்டு நிறைய மிச்சம் வைத்துவிட்டு 8:15 மணி பஸ்ஸை பிடிக்க ஓடியாகிவிட்டது. ஜூனியர் வாசு ருசியான காஃபிக்கு அலைந்து வாங்கி கொண்டு போயாகிவிட்டது. அண்ணாவின் டிஃபன் கேரியரை நிரப்பியாகிவிட்டது. துளசி தங்கை காவேரிக்கு தலை வாரிவிட்டாள். அழுத்தி வாரிய போதெல்லாம் காவேரி தன் அக்காவை 1000 சனியன்களுக்கு இழுத்தாள். மணிக்குட்டி பள்ளிக்கூட சீருடையில் வந்தான். அவனுக்கு துளசி வெள்ளித்தட்டில் சாதம் பிசைந்து வைத்தாள். மணி 10. அப்பா வந்தார். கீர்த்தி இன்னும் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான், அப்புறமா சாப்பிட்றேன் நான் என்றார். அப்பவே தோட்டமுண்டும் சோப்பும் வச்சிட்டேன். அவன் இன்னும் குளிச்சுட்டே இல்லை. மொள்ள குளிக்கட்டும், நேக்கு சாதம் போடு. அப்பா சாப்பிடும்போது வேலைக்கார அம்மோ சாரதாவுக்கு தன்வந்திரி குழம்பை தேய்த்து கொண்டிருந்தாள். அம்மா குளிக்கப் போகவே இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அதற்குள் துளசி ஜெயமங்கள ஸ்தோத்திரத்தை ஒரு தடவை சொல்லி முடிந்தால் சௌந்தர்ய லகரியையும் பாடிவிடுவாள். அப்பா சாப்பிட்டு விட்டு நகர்ந்ததும் துளசி பூஜை அறையை நோக்கி நடந்தாள். மிஸ் துளசி. அவள் நின்றாள். கீர்த்தி. தோர்த்தமுண்டும் சோப்பும் அப்பவே வச்சாச்சு என்றாள் துளசி. நான் மெதுவா குளிச்சு மெதுவா சாப்பிட்டு கொள்கிறேன். சரி. நீ இப்ப என்ன செய்ய போகிறாய் மிஸ் துளசி? நீ சாப்பிட்றதானா சாப்பிட்டுக்கொள். எனக்கு பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியும். துளசி மௌனமாக நின்றாள். கீர்த்தி, நான் யார் என்று உன் அப்பா உனக்கு மட்டும்தான் அறிமுகப்படுத்தினார். உன் அக்கா தங்கைகள் எல்லாம் இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் பிஸியாகவே இருப்பார்களா? அதான் அவர்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தவில்லையா என்று கேட்டான். அவளுக்கெல்லாம் காலேஜ் இருக்கு. நேக்கு காலேஜ் இல்லை. நான் ஆத்தோடு இருக்கேன். நான் யாருன்னு உனக்கு தெரியும் மிஸ் துளசி. ஆனா இப்ப இந்த பாலக்காட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது இல்லையா? இல்லை, உன் அப்பா சாப்பிட்ற போது சொன்னாரா? சொல்லலை. எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. குளிச்சுட்டு வந்தப்புறம் சொல்றேன். சரி. கீர்த்தி நகர்ந்தான். இவன் எதற்கு வந்திருக்கிறான்? துளசிக்கு எந்த பதிலும் உடனடியாக உதிக்கவில்லை. பூஜை அறைக்கு சென்றாள். எதற்கு வந்திருந்தால் அவளுக்கு என்ன? பூஜை அறையினுள் பிரவேசித்ததுமே துளசி எல்லாவற்றையும் மறந்து போனாள். அந்த அறை ஒன்றுதான் அவளுக்கு அடைக்கலம். சுவரெல்லாம் படங்கள் படங்கள். குருவாயூரப்பன் மட்டுமே சிறிய பெரிய மிக பெரிய படங்களில் காட்சி தந்தான். ஒரு சாஸ்தா, ரவிவர்மாவின் பரமசிவன், பார்வதி, மகாலட்சுமி, பட்டாபிஷேக ராமர் எல்லோரும் பழைய வினோலியா சோப் கேலண்டர்களில் பிரகாசித்தார்கள். ஸ்தோத்திர பாடல்கள் கிராமபோன் பிளேட்டில் இருந்து ஒலிப்பது போல
துளசியின் நாவிலிருந்து உயிரில்லாமல் வந்தன. எல்லா படங்கள் மீதும் கண்கள் சுழன்றனவே தவிர எதிலும் ஒட்டவில்லை, நிலைக்கவில்லை, லயிக்கவில்லை. கீர்த்தி சாப்பிட வருவான். அம்மா சுந்தரகாண்டம் முணுமுணுக்க வருவாள். அப்பாவுக்கு டிஃபன் தயார் செய்ய வேண்டும். மதிய உணவுக்கு மணிக்குட்டி, காவேரி, ஜெயா, அக்காவின் பிள்ளை பாபு எல்லோரும் வருவார்கள். கிராமபோன் திடீரென்று நின்றது. துளசி எழுந்தாள், நமஸ்கரித்தாள். அவள் வெளியே வந்தபோது கீர்த்தி ஹாலில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து பழைய பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டிருந்தான். அவளை கண்டதும் பத்திரிகையை மூடிவிட்டு, பூஜையா என்றான். கொஞ்சம் சோஸ்திரம் சொல்லுவேன். அம்படத்தான். நீ பிஏவா பிஎஸ்சியா? ரெண்டும் இல்லை, 10ஆம் கிளாஸ். என்ன 10ஆம் கிளாஸா? ஆமா. மேலே படிக்கலையா? இல்லை. ஏன்? வரலை. என்ன வரலை? படிப்பு. 9ஆம் கிளாஸ்லே ஒரு கொல்லம் தோத்தேன். 10ஆம் கிளாஸ் ஒரு கொல்லம் தோத்தேன். இப்படி தோத்துண்டே போனா எந்த ஜென்மத்தில் காலேஜ் வாசப்படிக்கு போறது, டிகிரி வாங்குறது? அதான் 10ஆம் கிளாஸ். வீட்டுக்காரியம் அத்தனையையும் இத்தனை விதரணையா செய்யற? காலேஜுக்கு போனாத்தான் ஆத்துக்காரியம் விவரமா இருக்கும்னு சொல்றேளா? கீர்த்தி பேசவில்லை. மௌனமாக அவளை பார்த்தான். அவள் வேறு எங்கோ பார்த்தபடி நின்றாள். அவள் பேசும் விதமே அவனுக்கு பிடித்தது. நிறுத்தி நிதானமாக, எந்த அவசரமும் இல்லாமல் மென்மையான இதமான குரலில் பேசுகிறாள். உதடுகள் மட்டுமே அசைந்தன. முகம் இம்மியும் நகரவில்லை, ஆடவில்லை. மிஸ் துளசி, நான் பெண் பார்க்க வந்திருக்கேன். சந்தோஷம். அந்த பெண்ணை உனக்கு தெரியும்னு உன் அப்பா சொன்னார். யார் அவள் என்று துளசி கேட்கவில்லை. ஏன் கேட்க வேண்டும்? அப்படியா என்றாள். அவ யார்னு நீ கேட்கலையே. நீங்க தான் சொல்ல போறேளையே. அவள் பெயர் தைலா. அவ உன் கூட படிச்சிருக்காளாமே. ஒரே ஒரு கொல்லம் படிச்சா, 10ஆம் கிளாஸிலே. எப்படி இருப்பா? அதை எப்படி நான் சொல்றது? என் கண்ணுக்கு லட்சணமாய் இருப்பா. நிறம் உன் நிறம் இருக்குமா? நீங்க தான் பார்க்க போறீளே. கீர்த்தி மேற்கொண்டு என்ன கேட்பது என்று யோசித்தான். நீ கடைசியா எப்ப அவளை பார்த்தே துளசி? போன ஆழ்ச்சி இங்கே வந்திருந்தா. ஆழ்ச்சைனா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைன்னா அது ஒரு ஆழ்ச்சை. ஓ, ஒரு வாரம்னு சொல்றியா? நீங்க சாப்பிட உட்காரலையா? நீ இலை போட்டா நான் ரெடி. ஆமாம், போன வாரம் நீ தைலாவை பார்த்தப்போ அவ ஒன்றும் சொல்லலையா? இல்ல. இங்க இருந்து ராமநாதபுரம் எத்தனை மைல்? கிட்டக்கதான், நடந்தே கூட போயிடலாம். என் அக்கா மத்தியானம் கோயம்புத்தூர்ல இருந்து கார்ல வரா. சரி, உட்காருங்கோ, நேக்கு நிறைய காரியம் இருக்கு. அவன் உட்கார்ந்தான். அவள் பரிமாறலானாள். கீர்த்தி, கல்பாத்தி பெரிய கிராமம் இல்லையா என்றான். ஒரு சின்ன ஊர் மாதிரி. பழைய கல்பாத்தி, புதிய கல்பாத்தின்னு 2 கல்பாத்தி. இங்க கிருஷ்ணன் கோயில், அங்க விஸ்வநாத சுவாமி. கிட்டக்க சாத்தபுரம்னு இன்னொரு கிராமம் இருக்கு. அங்க கணபதியான் கோயில், ரொம்ப விசேஷம். இன்னும் கொஞ்சம் ஹோட்டல் விடட்டுமா? இப்பதான் முதல் தடவையா நான் இதை சாப்பிட்றேன். பிடிக்கலைன்னா ரசஞ்சாதம் சாப்பிடுங்கோ. நன்னா இருக்கு. நான் சாப்பிட்டதும் கல்பாத்தியை ஒரு சுத்தி பார்த்துட்டு வரேன். மழை பெய்யறது, கொடை எடுத்துண்டு போங்கோ. ஹால்ல மூலையில இருக்கு. அம்மா சாப்பிட உட்கார்ந்தாள். சம்பா கோதுமை சாதம், பாதியாக வேக வைத்த பாகற்காய். ஒரு காலத்தில் பாகற்காய் இருக்கும் இடத்தில் அம்மா இருக்க மாட்டாள். இப்போது இருவரும் இலையில் சந்தித்து கொண்டார்கள். டயபடிஸ் புண்ணியம் கட்டி கொண்டது. ஏண்டி, அவன் எங்க சாப்பிட்டதும் சாப்பிடாததுமா கொடையை எடுத்துண்டு போறான்? 2 கல்பாத்தியையும் சுத்தி பார்க்க என்றாள் துளசி. பார்க்கறதுக்கு என்ன இருக்கு என்ற சாரதா. மாசம் 2000 சம்பாதிக்கிறான்னு உன் அப்பா சொன்னார். சுக்கோளம் ரொம்ப சுடுறதான்னு பாருமா. சாரதா டம்ளரை தொட்டு பார்த்துவிட்டு, பாகமா தாண்டி இருக்கு. ஒரு பெரிய கம்பெனியில பிரான்ச் மேனேஜர். தைலாக்கு ஏத்தவன் என்றாள். யாருக்கு யார் ஏத்தவளாக இருந்தால் அவளுக்கு என்ன? அம்மா சாப்பிட்டதும் அவள் சாப்பிட வேண்டும். அம்மாவுக்கு சாதம் எடுத்து கொடுக்க வேண்டும். கன்று குட்டிகள் என்ன செய்கின்றன என்று கவனிக்க வேண்டும். அன்று பிற்பகல் 3 மணிக்கு ஒரு கார் வந்து நின்றது. மிஸ் துளசி என்று அழைத்து கொண்டே வந்த கீர்த்தி அவளை கொல்லை தாழ்வாரத்தில் சந்தித்தான். அக்கா கார்ல உட்கார்ந்திருக்கா, நான் வரேன். துளசி அவனை பார்த்தாள். உடனேயே உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். பேண்ட், கோட், டை மற்றும் பூட்ஸுடன் கீர்த்தி நின்றான். தைலாவை பார்க்க எதற்கு இத்தனை பெரிய வேஷம்?
நான் போயிட்டு வரேன் என்றான் அவன் மீண்டும். சரி, பெஸ்ட் விஷஸ் சொல்லுவேன்னு நினைச்சேன் துளசி. நேக்கு அத்தனை எல்லாம் சொல்ல தெரியாது. ஆனா நீங்க வாய் விட்டு கேட்கிறேள். சொல்றேன், பெஸ்ட் விஷஸ். கீர்த்தி சிரித்து கொண்டே காரை நோக்கி செல்ல துளசி புறக்கடைக்கு நடந்தாள். தொழுவத்தில் அம்மு நிச்சிந்தையாக உறங்கிக் கொண்டிருந்தாள். மழை இன்னும் பெய்து கொண்டிருக்கவே அவளுடைய தாழங்குடையை எடுத்துக்கொண்டு தொழுவத்தை தாண்டினாள். கொல்லைத்தரை மழையில் சொத சொதவென்றிருந்தது. கொல்லையின் எல்லையில் ஒரு மாமரம், கிளைகளில் 7-8 காகங்கள். சாதாரணமாக ஒரு கிளையில் ஒரு பச்சை கிளி மூக்கை தீட்டிய வண்ணம் உட்கார்ந்திருக்கும். இன்று அதை காணவில்லை. கன்றுகள் இன்னும் ஓடி விளையாடி கொண்டிருந்தன. திடீரென்று அம்மாவின் குரல் கேட்பது போல தோன்றியது. மெதுவாக திரும்பினாள். அவள் ஹாலை அடைந்ததும் அம்மா கத்தினாள். எங்கடி தொலைஞ்சே? நிலவிழிச்சு ஏன் தொல்லை கிழிஞ்சாச்சு. என்னம்மா வேணும்? சாய கொண்டாடி. துளசி மௌனமாக சென்றாள். 10வது நிமிடம் டீயுடன் வந்தாள். அம்மா ருசித்தாள். அடுத்த கணமே, ஏண்டி பாவி, நான் ஊஞ்சல்ல கிடக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எதுக்கு இந்த இழவில பஞ்சாரியை கொட்டின? ஞாபக பிசகாய் டீயில் துளசி சர்க்கரையை போட்டு விட்டாள். அவள் டம்ளரை எடுக்க போனாள். வேற கலந்துண்டு வரேன், இதை நான் குடிச்சுக்கிறேன். எருமையாட்டமா நன்னா வளர்ந்திருக்க, வேகத்துல கொண்டா, நாக்கு உணர்ந்து போறது சொன்ன சாரதா ஊஞ்சலில் இருந்து டம்ளரை தள்ளினாள். டீ வெள்ளமாக நின்று நிதானமாக முற்றத்தை நோக்கி நகர்ந்தது. துளசி குனிந்து காலி டம்ளரை எடுத்துக்கொண்டு மீண்டும் சமையலறைக்கு சென்றாள். இந்த இயந்திரத்துக்கு ஓய்வு உண்டா, விடுதலை உண்டா? அப்படியானால் இப்போது அம்மா ஆடாத ஊஞ்சலில் ஆடுகிறாள். அவளுடைய உழைப்பு ஊஞ்சல் என்று தன் ஆட்டத்தை நிறுத்தும். அவளுக்கு மட்டும் படிப்பில் நாட்டம் இருந்திருந்தால் காலேஜுக்கு போயிருப்பாள். அவளுடைய இடத்தில் ஒரு சமையல்காரி இருந்திருப்பாள். என்ன செய்ய, படிப்பு வரவில்லை. அம்மாவும் அப்பாவும் அக்காவும் அண்ணாவும் கடந்த சில ஆண்டுகளாக அவளுடைய 10ஆம் கிளாஸ் தோல்விகளுக்கு பிறகு அடிக்கடி உதிர்க்கும் மொழிகள் நினைவுக்கு வந்தன. ஏண்டி துளசி, மணிக்குட்டிக்கு பல் தேய்ச்சி விடுடி. ஏண்டி, எத்தனை மணிக்கூரா அவனோட பல்ல பிடுங்கின்றிருப்ப? காவேரிக்கு பின்னி விடேன், அவ உன் தங்க தானே. டி துளசி, காலேஜில் ஏன் லேட்டுன்னு கேட்டா, அக்கா என் தம்பிக்கு பல் தேய்ச்சிட்டு இருந்தான்னு தங்கைக்கு தலை வாரிட்டு இருந்தாள்னு சொல்ல முடியாதடி. அப்புறம் என் பல்லையும் தேய்ச்சி விட உன் அக்காவை அனுப்புன்னு ப்ரொஃபஸர் சொல்லுவா. ஏண்டி, ஒரு சேனையை நறுக்கி தொலைக்கி இத்தனை நேரமா? சரசரன்னு செய்டி. துளசி, உன் மன்னி உன்னை உச்சியா இருந்த வர சொன்னா. சக்கை ஆயணுமாம், சக்கை வரட்டி உண்டாக்கணும்னு சொன்னா. பொண்ணே, நான் கோடதிக்கு போயிட்டு வரேன், ஆத்த பார்த்துக்க கிட்டையா? துளசி கண்களை மூடிக்கொண்டாள். அலைகள் நாலாபுறங்களில் இருந்தும் அவளை தாக்குகின்றன. அவள் 5ஆவதாக முளைத்த விதை. ஆனால் மரமாகிவிட்டாள். எல்லோரும் கல் எறிகிறார்கள். அவளை விட சிறியவர்களுக்கு ஒன்றும் தாமாக செய்து கொள்ள முடியாது. பெரியவர்களுக்கு செய்து கொள்ள நேரம் இல்லை. துளசி துளசி துளசிதான் எல்லாவற்றிற்கும். அப்பா சொல்கிறார், அவள் ஒரு நாள் இல்லாவிட்டால் வீடு நாறி போய்விடும் என்று. ஆனால் என்றைக்கு அவள் மனம் கமழ வாழப்போகிறாள்? 6 மணிக்கு கீர்த்தி திரும்பினான். அவனை இறக்கிவிட்ட அக்காவின் கார் உடனேயே திரும்பிவிட்டது. கீர்த்தி ஹாலுக்கு வந்தான். துளசி எதிர்பட்டாள். மிஸ் துளசி, நான் போயிட்டு வரேன். என்ன நீ ரொம்ப ஸ்பெஷலாக கவனிச்சு கொண்டே, ரொம்ப தேங்க்ஸ். என்னைக்கு நிச்சய தாம்பூலம்? கீர்த்தி சிரித்தான். அந்த சிரிப்பில் அவள் மகிழ்ச்சியை காணவில்லை. முடிவாகாத கல்யாணத்துக்கு பாக்கு வெத்தலை மாத்துவது உண்டா துளசி? தைலா லட்சணமா இருப்பாளே, பிஏ ஆச்சே, ஏன் பிடிக்கலை? 2 பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்ச மாதிரி தான். பின்ன என்ன விஷமம்? விஷமம்னா யூ மீன் ப்ராப்ளம்? ஆமாம். தைலா ஒரே பெண், அப்பா பெரிய பணக்காரர், எஸ்டேட் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நேக்கும் தெரியும் என்றாள் துளசி. கல்யாணமானா பெண் தானே புருஷன் வீட்டுக்கு போகணும். ஆமாம், ஆனா கல்யாணம் ஆனதும் நான் இங்கே வந்து விடணுமாம். நீங்க என்ன சொன்னேள்? நான் எப்படி வர முடியும்? முடியாதுன்னேன். லட்சம் லட்சமா சொத்து இருக்கு. சொத்து ஒண்ணுதானா உலகத்துல துளசி? எனக்கும் சில கொள்கைகள் உண்டு. அவர்களுக்கு என்னை பிடித்திருந்தாலும் என் இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்கவில்லை. ஒரே பெண், மாப்பிள்ளை வீட்டோடு இருக்கணும்னு பிடிவாதமா சொல்லிட்டா.
நான் புறப்படுறேன். விசாரப்படாதீங்கோ. உங்களுக்கு இதை விட நல்ல இடத்துல இருந்து நல்ல பொண்ணு கிடைக்க யோகம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்கோ. தேங்க்ஸ். காஃபி தரட்டுமா? வேண்டாம், நான் புறப்படுறேன். அரை மணி நேரத்துக்கு பிறகு அப்பாவின் காரில் கீர்த்தி ரயில் அடிக்கு சென்றாள். அப்போது அவனை பார்க்கவே துளசிக்கு பரிதாபமாக இருந்தது. பாவம் என்று ஓரிரு தடவை முணுமுணுத்து கொண்டாள். 2 நாட்கள் சென்றன. துளசி எனும் இயந்திரம் தன் இயல்பில் இயங்கிக் கொண்டிருந்தது. எல்லோருடைய அதிகார குரல்களும் பழக்கத்தை மறக்காமல் கத்தின. அம்மா 1000 பாவிக்கு அழைத்தாள். ஜெர்சி பசு 15 லிட்டர் பால் கொடுத்தது. கன்றுகள் துள்ளி ஓடின. மாமரத்தில் காகங்களும் அடிக்கடி தென்படும் பச்சை கிளியும் ஓய்வு எடுத்து கொண்டன. கீர்த்தி ஒரு ரயில் பிரயாணியாக மனதை விட்டே அகன்று போனான். 4ஆம் நாள் காலை 10:30 மணி. அம்மா சாரதா டயபடீஸிலிருந்து விடுதலை பெற பூஜை அறையில் சுந்தரகாண்டம் படித்து கொண்டிருந்தாள். அவளுக்கென்று பிரத்யேகமாக வடிக்கும் சம்பா கோதுமை வெந்திருக்கிறதா என்று அறிய துளசி 2 பருக்கிகளை எடுத்து அழுத்தி பார்த்தாள். துளசி, திடீரென்று வாசுவின் குரல் கேட்டது. கடந்த 2 நாட்களாக அவன் காஃபி குடிக்க வரவில்லை. இப்போது அப்பாவுடன் கோர்ட்டுக்கு போகாமல் இங்கே எதற்கு வந்திருக்கிறான்? அவள் மெதுவாக திரும்பினாள். நேக்கு பசிக்கிறது. அப்பா என்ன ஒத்த பாலத்துக்கு அனுப்புறா. உட்காருங்கோ. வாசு பாதி சாப்பிட்டு கொண்டிருக்கையில் சாரதா சுந்தர காண்டத்துக்கு விடுதலை கொடுத்து விட்டு வந்தாள். என்ன வாசு, என்ன அதிசயமா இருக்கு? சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டே? வாசு விஷயத்தை கோரினான். ஒத்த பாலத்திலிருந்து எப்ப மடங்குவாய் என்று கேட்ட சாரதா, டி துளசி, ஏண்டி நிற்கிறாய்? அவனுக்கு கூட்டான் விடு என்றாள். இன்னைக்கு சாயங்காலம் மடங்குவேன். வாசு, நேக்கு கொஞ்ச காலமா ஒன்னு கேட்கணும்னு இருக்கு. கேளுங்கோ மாமி. துளசி, அவன் இலையை பாரு, தோரன் போடுடி. வேண்டாம் மாமி, இன்னமே மோருஞ்சாதம்தான். தயிர் விடுடி. என்ன கேட்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? சொல்லுங்கோ. போன கொல்லம் உன் தங்கை அன்னத்துக்கு கல்யாணம் ஆச்சு. ஆமாம். அவ கல்யாணம் ஆன கையோட உன் கல்யாணமும் நடக்கும்னு நான் நினைச்சேன். வாசு பதில் சொல்லாமல் சிரித்தான். வேகத்திலே கல்யாணம் பண்ணிக்கோடா. வேலை வந்தா நடக்கும் மாமி. வேலையை நாம தான் வரவழைச்சுக்கணும். உன் ஜாதகத்தை என்கிட்ட தந்து வை, நாளைக்கு தரேன். காலாகாலத்துல பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொள்ளணும். வாசு பதில் சொல்லவில்லை, எழுந்தான். ஆனா நான் இதை சொல்லப்படாது என்ற சாரதா, எங்க ஆத்திலேயே கல்யாணத்துக்கு 2 பொண்கள் நிக்கிறது என்றாள். துளசி உள்ளூர வெலவெலத்து போனாள். அம்மா எதற்காக வாசுவின் ஜாதகத்தை கேட்கிறாள்? ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அவளுக்கும் கல்யாணம் நடந்துதான் தீர வேண்டும். இப்போது கூட தாரா காட்டிலிருந்து உதவி பேராசிரியராக இருக்கும் ஒருவனுடைய ஜாதகம் சீதாவுக்கு வந்திருக்கிறது. பணிக்கர் நல்ல பொருத்தம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். ஆனால் சீதா முடியாது என்று கூறியிருக்கிறாள். ஒருவேளை அம்மாவும் அப்பாவும் அவளை வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கலாம். அப்படி அவள் சம்மதித்து விட்டால் அதன் பிறகு நந்தி விலகிவிடும். துளசிக்கும் வரன் பார்க்க ஆரம்பிப்பார்கள். எப்படிப்பட்ட பிள்ளை வருவான் என்று துளசி கற்பனை செய்து பார்க்கவில்லை. எவன் வேண்டுமானாலும் வரட்டும், அவளுக்கு வேண்டியதெல்லாம் இந்த வீட்டிலிருந்து வெளியேறி நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான். பிறருக்காக உழைத்து உழைத்து அவள் என்ன சுகம் கண்டாள்? கல்யாணமான மறுநாளே அவள் புருஷன் வீட்டுக்கு சென்று விட வேண்டும். அந்த வாசுவை தன் மாப்பிள்ளையாக்கி கொள்ள அம்மா உள்ளூர் ஆசைப்படுகிறாளா? அப்படி வாசு மாப்பிள்ளையானால் அவனை வீட்டோடையே வைத்து கொள்ளவும் அம்மா தீர்மானிப்பாள். தைலா வீட்டில் இருக்க முடியாது என்று கீர்த்தி புறக்கணித்தது போல வாசு நிச்சயம் புறக்கணிக்க மாட்டான். சொல்ல போனால் இந்த வீட்டில் இருப்பதில்தான் அவனுக்கு விருப்பமே இருக்கும். அம்மாவின் திட்டமே துளசி தொடர்ந்து அதே வீட்டில் இருக்க வேண்டும் என்பதுதானோ என்னவோ? துளசி நடுங்கினாள், உடல் வியர்த்தது. வாசு அவளுடைய கணவன். கல்யாணமான பிறகு அவள் அவனுடன் செல்வதில்லை. அவன் அவள் வீட்டுக்கே வந்து விடுகிறான். அப்புறம் இதே வாழ்க்கை, இதே உழைப்பு, இதே அலுப்பு சலிப்பு. குருவாயூரப்பா, அவளுக்கும் வாசுவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. அம்மாவையும் அப்பாவையும் எதிர்த்து பேச அவளுக்கு தைரியம் பிறக்க வேண்டும். அவள் குடும்பத்தினரில் ஒருவனைப் போல வாசு நடந்து கொள்கிறான்.
அவளுடன் சரளமாக சகஜமாக சிரித்து பேசுகிறான். அவன் அப்படி பேச இனி அவள் இடம் கொடுக்க கூடாது. உரையின் 4 மூலைகளிலும் மஞ்சள் தடவி தபாலில் வந்திருந்த ஒரு கடிதத்தை பிரித்து தமக்குள் படிக்க ஆரம்பிக்கிறார் பரசுராமன். யார் எழுதியிருக்கா? சேஷன் தானே என்றாள் சாரதா. துளசி அப்பாவுக்கு கொண்டு வந்த காஃபியை அவர் முன் வைத்துவிட்டு சுவர் ஓரமாக நின்று வாசலை பார்த்து கொண்டிருந்தாள். அக்கா சீதா படி ஏறி வருவது தெரிந்தது. பரசுராமன் மனைவிக்கு பதில் கூறாமல் கடிதத்தை படித்து முடித்தார். மேஜை மேல் இருக்கும் காஃபியையும் மறந்து 2வது தடவையாக படிக்கலானார். 2ஆம் பிராவசியம் படிக்கிறதுக்கு அப்படி என்ன எழுத்து அது என்றாள் சாரதா. வந்திருக்கும் கடிதம் சேஷன் வீட்டு கல்யாண கடிதம் அல்ல என்ற எண்ணம் முதன்முறையாக எழுந்தது. ஹாலினுள் பிரவேசித்த சீதா குடையையும் கை பையையும் வைத்துவிட்டு, துளசி காஃபி தாடி என்றாள். துளசி மெல்ல நகர்ந்து உள்ளே சென்றாள். அப்பா கடிதத்தை 2வது தடவை படிப்பது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரொம்பவும் முக்கியமான கடிதமாக இருக்க வேண்டும். கவரின் மூலைகளில் மஞ்சள் நினைவுக்கு வர சீதாவின் திருமணம் பற்றித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். மீண்டும் அவள் வந்தபோது அப்பா இடது கையில் கடிதத்தை வைத்து கொண்டே காஃபியை உறிஞ்சி உறிஞ்சி குடித்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் துளசி இதுவரை கண்டிராத ஆச்சரியமும் ஒருவித குழப்பமும் பிரதிபலித்தன. சாரதா 3ஆம் முறை கடிதத்தை பற்றி விசாரிக்கவில்லை. கணவர் அலட்சியமாக இருந்தால் தன்னாலும் அதே அளவுக்கு அலட்சியமாக இருக்க முடியும் என்று ஊஞ்சலில் இருந்து இறங்கினாள். மெட்ராஸில் இருந்து வாஞ்சி எழுதியிருக்கான் என்றார் பரசுராமன். யார் வாஞ்சி? சீதா வாய்விட்டு கேட்க, துளசி வாஞ்சி என்ற பெயருக்கும் தனக்கும் என்ன சம்பந்தம் என்ற எண்ணத்தில் ரேழியை நோக்கி நடந்தாள். இந்தாடி துளசி. அப்பாவின் குரல் அவளை நிற்க வைத்தது. ஏற்கனவே சில அடிகள் நகர்ந்துவிட்ட சாரதாவும் நின்றாள். என்னப்பா? கீர்த்தின்னு ஒத்தன் அன்னைக்கு இங்க வந்தானே தைலாவ பொன் பார்க்க. அப்ப இங்க என்ன நடந்தது? நீங்க என்ன கேட்கிறீளப்பா? அவன் வண்டிக்கு புறப்படுறதுக்கு முன்னால உங்ககிட்ட என்ன பேசினான்? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.